இங்க ஒரு லேடி வினோதமா க்ரீஸ் ஆகி இறந்து கிடக்குறாங்க. ஆனா இந்த ரூமோட டெம்பரேச்சர் இப்ப நார்மலா தான் இருக்கு. இவங்களை இப்ப போலீஸ் செக் பண்றாங்க. பார்த்தா இவங்க கழுத்துல ஏதோ கடிச்ச மாதிரி காயம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இந்த லேடி அவங்க பொண்ணு கூட போன் பேசிட்டு இருக்காங்க. அப்பா அந்த பக்கமா போன ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆயிடுது. அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். சோ அதுல இருந்தவன் வெளியே ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து டோரை தட்டுறான். ஆனா இந்த லேடி டோரை திறக்காம இங்க நடக்கிற விஷயத்த அவங்க பொண்ணு கிட்ட போன்ல சொல்றாங்க. அவங்க பொண்ணு யாருன்னே தெரியாம டோரை திறக்காதீங்கன்னு சொல்லிடுறா. இதை கேட்டு நீ வந்துட்ட டோரை திறக்க முடியாதுன்னு சொல்லாங்க. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண டோர் ட்ரக்கு கால் பண்ணட்டுமான்னு சொல்றாங்க. உடனே இவன் கோவத்துல வீட்டோட பின்பக்கமா டோரை உடச்சிட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்தவன் இந்த லேடியை கீழே தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி அவங்க கழுத்திலேயே கடிச்சு வச்சிடறான். சோ இவன் கடிக்கும் போது இவனோட உடம்புல இருக்கிற எல்லா கோல்ட்டையும் அவங்க உடம்புல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவன் இப்ப நார்மல் ஆயிடுறான். அவங்க இப்ப இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடியோட உடம்பை செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே போலீஸ் இவனை கண்டுபிடிச்சிடறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ண வரும்போது கூட இவன் மறுபடியும் கோல்ட்ல இருக்கான். அதனால இவன் மறுபடியும் மான்ஸ்டர் மாதிரி மாறுறான். அதுக்குள்ள எல்லா போலீஸும் இவனை ரவுண்ட் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணி இவனை ஜெயில வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவன் த்ரீசான கொஸ்டின் இறந்து போயிருக்கான். அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.